2026ல உங்க ஆதரவு யாருக்கா? திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர், பாமக. உங்க ஆதரவு யாரு? திமுக. ஆமா. நாங்க திமுக எப்பவுமே திமுக கட்சி தான். எங்க ஆதரவு தான். ஆமா, நான் நல்லது பண்றேன். ஸ்டாலின் நல்லது பண்றாரு. ஆமாப்பா, அவர் நல்லது பண்றாரு. பொம்பளைங்களுக்கு 1000 ரூபாய் தர்றாரு. வீடு தேடி ரேஷன் கடை வருது. அவருக்கு தான் போடுவோம் ஓட்டு. ஸ்டாலின் தான் போடுவோம். இதுக்கு முன்னாடி அவருக்கு தான் போடுங்க. ஆமா, ஓகேவா? அம்புமணி. எதனால? அது நல்லது செய்யறன்ற அப்படி பிள்ளைங்களாம் படிக்க வைக்கிறன்ற அப்படி தண்ணி கொண்டு வரன்ற அப்படி அதனால. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு பண்ணுவீங்க? முதல்ல ரெட்டையில பண்ணியிருந்தாங்க, எல்லாத்துக்குமே இப்போ 2 சூரியனும் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஒரு முறை இதை பார்க்கலான்றது ஆதரவு தான் பிடிச்சிருக்கு ஓட்டுறோம். காரணம் இப்போ பரவாயில்ல, செய்திகள் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போடுவோம்? ஆரம்பத்தில் ஏடிஎம்கேல இருந்தால் யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேக, விஜய், பாமக, நாம் தமிழர். நாம் தமிழர். எதனால? இயற்கைக்கு நல்லது செய்கிறாங்க. இயற்கை இதில் மலை, ஆறு இது கூட நல்லா செய்யறதால அது எங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி நான் தான் போட்டேன். 2 எலெக்ஷன் தான் போட்டேன். எடப்பாடி ஆட்சியார் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் ஆட்சி வந்து நல்லா இருந்தது. இதுல வந்து ஏழை மக்களுக்கு அவ்வளோ சலுகை இல்லை. அந்த ஆட்சியில வந்து ஒரு அளவு சலுகை இருந்தது, இதுல இல்லை. வித்தியாசம். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு மூலம் ரெட்டாளிக்கு தான் போட்டேன். ஜெயலலிதா அம்மாளுக்கு தான். எதனாலன்னா எங்களுக்கு எல்லா சலுகையும் அவங்க தான் பண்றாங்க. லேடிஸ் பத்தி என்ன வேணுமோ அதுதான் செய்வாரு. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுக்கு முன்னே இல்ல, இதுக்கு பின்னாடியும் இல்ல. அதுதான் வளர்ச்சி என்னவோ கண்டினியூ அதுதான். விஜய். புதுசா கொடுக்கலாம் வாய்ப்பு. வந்தவங்க 2 பேருமே மாத்தி 5 வருஷம் செஞ்சுட்டு இருக்காங்க. புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். கேப்டன் கொடுக்காம இருந்தாங்க, அதனால விஜய்க்கு கொடுக்கலாம் வாய்ப்பு. அவர் தான் தான் செய்வார் என்ன நம்பிக்கை தான். எப்பவுமே ரெட்டலிக்கு தான் பண்ணுறது. இந்த டைம் விஜய்க்கு போகலாம். நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு? 20 எலெக்ஷன் டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, பிஎம்கே. உங்க சப்போர்ட்? விஜய். மனசு பிடிச்சிருக்கு, அதனால நல்ல ஒரு பண்ற நம்பிக்கை இருக்கு. இதுக்கு யாருக்கு ஓட்டு போடுறதில்ல. ஒரு நடிகரா இருந்து இப்போ அரசியல் தெரிஞ்சுக்காருன்னா சரி பார்க்கலாம், என்னதான் பண்றாரு பார்க்கலாம். நல்ல ஒரு பண்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்க ஆதரவு வந்து டிஎம்கே சார். நான் ஆரம்பத்துல இருந்து டிஎம்கே தான் எங்க பரம்பரையே. வந்து நான் ஒரு பொறுப்புல இருக்கிறேன். தலைவர் வந்து தளபதி வந்து முதலமைச்சர் வந்து சிறப்பாக ஆட்சி நடத்தி இருக்கிறாரு. அதே மாதிரி எங்கள் பாலக்கோடில் பேரூர் கழக பேரூராட்சி தலைவர் பி.கே. முரளி வந்து இந்த 18 வார்டுக்கும் வந்து சிறப்பான முறையில் ஓரளவு எல்லாமே நல்லா செயல்படுத்திட்டு இருக்காரு. குடிக்க சுகாதார தண்ணீர் வந்து இதுக்கு சென்ற ஆட்சியில் வந்து 15 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தா வந்து ஒரு நாள் விட்டு இல்லை, தினசரி எங்களுடைய வார்டு இருக்கு 12வது வார்டு 16வது பனங்காட்டில். அந்த வார்டில் எல்லாம் தண்ணி போர் போட முடியாது. அந்த போர் போட முடியாதனால அந்த ஆட்சி வந்த உடனே போர் போட்டு இந்த ஒகேனக்கல் கூட்டுக்குடி மாதிரி போர்வெல் அது பைப் லைன் கொடுத்து அதை வந்து சிறப்பாக செஞ்சு விட்டு இன்னைக்கு டெய்லி தண்ணி வருது. ஓரளவுக்கு நல்லா சிறப்பாக இருக்கு. எங்கள் பேரூராட்சி தலைவர் பி.கே. முரளி வந்து பாலக்கோட்டில் சிறப்பாக நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. எப்பவுமே திமுக. ஆமாம் சார், எப்பவுமே திமுக தான். பாலக்கோடு எப்பவுமே திமுக. பாலக்கோடு பேரூர் கழகம் எப்பவுமே திமுக கோட்டை தான். சட்டமன்றது எங்களுக்கு இல்லையே தவிர பாலக்கோடு எப்பவுமே நகரத்தில் வந்து திமுக கோட்டை தான். பாட்டாளி மக்கள் கட்சி. எனக்கு எப்பவுமே அதுதான். அவருடைய நடவடிக்கை எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சி எதை எடுத்தாலையும் வந்து ஒரு தொழில் அந்த ஒரு நுணுக்கமாக 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா அதுக்கு வந்து முன்னாடி செயல்படுது.
அதனால பாட்டாளி மக்கள் கட்சி நம்பிக்கை. இதுக்கு முன்னாடி பாட்டாளி பாட்டாளி மக்கள் கட்சி தான் எப்பவுமே எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. ஒரு கலைஞர் எதனால? அவங்க நல்லா பாக்குறாங்க, அதனால. இதுக்கு முன்னாடி யாரு வரும்? இதுக்கு பின்னாடி அவங்க ரெட்டையாளுக்கு போட்டாங்க, இப்போ திமுக. டிவிக்கு எதனால? அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு. டிஎம்கே ஆட்சி ஒன்றும் சரியில்லை, அதனால டிவி கேட்குறோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு? முன்னாடி இன்னும் ஓட்டே போடலாம் இப்போ தான். இதுதான் first time. நீங்க உங்களுக்கு ஓட் ஐடி இருக்கா? சரி, எங்க ஆதரவு திமுக தாங்க. பார்த்து எண்ணற்ற திட்டங்களை ஸ்டாலின் அவர் கொண்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஃபண்டுகள்லாம் நிறுத்திட்டாரு. அது சரியா தர்றதில்ல. அதனால வந்து திமுக ஆதரவு கொடுக்கணும்னு என்னுடைய கருத்து கணிப்பு அதுதான். மக்களுடைய ஆதரவு நினைக்கிறது தான். இப்போ மகளிர் உரிமை தொகைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்துருக்காரு. மகளிர் உரிமை தொகை, உங்களோட ஸ்டாலின், தாய்மானவர், நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதனால் என்னுடைய ஓட்டு ஸ்டாலின் தான் போடுவேன். அது மக்களுடைய கருத்து கணிப்பும் அதுதான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி திமுக தான் திமுக தான். நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? தலைவர் நம்மளதெல்லாம் எப்பயுமே எடப்பாடி தான், ஏடிஎம்கே தான். எம்ஜிஆர் காலத்துல இருந்து ரெட்டால தான் நம்மள எப்பயுமே, அதை தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி ரெட்டாலைக்கு தான். அது எதனாலன்னா அந்த எம்ஜிஆர் மனுச்சு விடப்படுறதில்ல. அந்த சின்னத்தினால வந்து அந்த ரெட்டால சின்னத்தை வந்து நம்ம மறக்க முடியதில்ல. என்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிங்களா அதுதான். பஞ்சாயத்து போட்டு வந்தாலும் மாற்றி மாற்றி போட்டுருவான். அதில் எனக்கு முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கேல வந்து ஏடிஎம்கே தான், எடப்பாடி பழனிசாமிக்கு தான் போட்டு. அந்த அம்மா ஆதரவுனால, அந்த எம்ஜிஆர் ஆதரவுனால எப்பவுமே நம்மளுக்கு அதுதான். நீங்க உங்க ஆதரவு 26 நாள் பக்கம் ஏடிஎம்கேங்க. திமுக கட்சி சரியில்லை. ஃப்ரீ பஸ் கூட நாத்தினாரு தெரியுது. ஃப்ரீ பஸ்ஸில் நிறைய ஃபேமிலியில் பாதிப்பு. நம்ம ஓட்டு ஏடிஎம்கே தான். திமுக கட்சி சரியில்லை. எதிர்பார்த்தா ஓட்டு போட்டோம் சரியில்லை. சும்மா 1000 கண்டுபிடிக்க 1000 கூட தெரியுறாங்க. இந்த ஃப்ரீ பஸ்ஸில் குடும்பத்துக்கு நிறைய சிக்கல். ஃப்ரீ பஸ் தேவையில்லை, சரியில்லை ஆட்சி. திமுக தான். ஓ ஏடிஎம்கே தான். திமுக சரியில்லை. 26ல உங்க ஆதரவு யாருக்காரு? திமுக, தாவேகா, நாம் தமிழர், பாமக, உங்க ஆதரவு யாருக்கு? திமுகவுக்கு. எதனால மகளிர் உரிமை தொகை வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அப்புறம் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் போடுறாங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு. இந்த பஸ் இலவசம் வந்து பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்கூலு இந்த மாதிரி எதனா பண்ணால் நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு தான் போட்டேங்க. திமுகவுக்கு, அதுக்கு முன்னே திமுகவுக்கு தான் போட்டேங்க. நீங்க யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே தான் சார். நான் எனக்கு எடப்பாடி ரொம்ப பிடிக்குங்க. ஸோ ஜெயலலிதா அம்மா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு எடப்பாடி ஆட்சியர் வராரு. ஸோ அதனால ஏடிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி யாருக்கு? அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்க வந்து ஃபர்ஸ்ட்லாம் திமுக தான் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்த எலெக்ஷன்லாம் இனி வந்து திமுக பண்ண மாட்டோம். 100% எடப்பாடி தான். ஐயோ அவர் பீரியட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ +2 முடிச்சு பிள்ளைங்களா எக்ஸாம் இந்த கவுன்சிலிங் போடுவாங்க பாருங்க. அப்போல்லாம் பார்த்தா 100 காலேஜ் போடுவாங்க. ஒரு 100 காலேஜ் போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு பசங்களுக்கு சான்ஸ் பார்த்தீங்கன்னா 50 காலேஜ் கொடுப்பாங்க. அது ஏதோ ஒரு காலேஜ் செலெக்ஷன் பண்ணி கவுன்சிலிங் போகலாம். இப்போலாம் அப்படி கிடையாதுங்க. 100 காலேஜ் போட்டால் ஒரே காலேஜ் தான், அதுவும் அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கிற காலேஜ் தான் கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைங்க தேடி இங்கேருந்து மெட்ராஸ், இங்கே பாலக்கோடு இருக்கிற பிள்ளைங்க மெட்ராஸ் கவுன்சிலிங் போட்டு விட்டுருவாங்க. இங்கே தேடி தேடி அலையுது. நாங்களாம் அப்படிலாம் அலைஞ்சிட்டு கிடக்குறோம். நிறைய கஷ்டம். நாங்கள் பக்கா திமுக, என் குடும்பமே எல்லாமே திமுக தான் இருந்தோம். ஆனால் இனி அந்த மாதிரி செய்ய மாட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களோட பாலக்கோட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100% எங்கே பார்த்தாலையும் போலீஸ் 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 போலீஸ். எவத்த பார்த்தாலும் காசு, எவத்த பார்த்தாலும் காசு. அங்கே பைபாஸ் பண்ணாலும் பிடிப்பாங்க, எங்கே போனாலும் பிடிப்பாங்க, எவத்த போனாலும் பிடிப்பாங்க. மொத்தம் பணம். பொழுதுனைக்கும் கொடுத்து பணம் கொடுக்கறதுக்கு சரியா போயிடுது. வண்டியே ஓட்ட முடியுது, பைக்கே ஓட்ட முடியல. கைனி விவசாயம் பண்ண போனால் அங்கே அடை வச்சு பிடிச்சிக்கிறாங்க. அப்போ போது விவசாயம் பண்ணும்போது லிங்க் போது கூட நான் பார்த்தீங்கன்னா நான் வேஸ்ட் கட்டிட்டு போகும்போது கூட லைசன்ஸ் எல்லாம் ஃபைலில் போட்டு போக முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை தான் எல்லாமே ஒஸ்ட் போய் இருக்கிற காலகட்டத்தில். நல்லா தான் இருந்தோம், திமுக தான் இருந்தோம், பக்காவா திமுக ஒர்க் பண்ணோம். ஆனால் இப்போ மனுச்சு கெட்டு போச்சு எல்லாமே. ஜென்ரலாக எங்கள் ஃபேமிலி அப்படி ஆயிடுச்சு. எல்லாமே அப்படிதான் இருக்கு நிலைமை.